அறத்தை கற்றுக் கொடுத்த ஐயா வள்ளுவருக்கும், வீரத்தை என்னுள்ளே விதைத்த அண்ணன் பிரபாகரனுக்கும், தேசிய திராவிட கட்சிகளால் புழுக்களாக இருந்த தமிழக இளைஞர்களையும் இளைஞர்களையும் புலிகளாக மாற்றிய அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கும் வணக்கம். எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதுக்கு நடக்குது? இதோ நாம் தமிழர் கட்சி சேர்ந்த அண்ணன் செந்தமிழன் சீமான் ஆட்சியில் இருக்கும்போது இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போனதுக்கு ஒரு போராட்டம் நடத்துற மாதிரி இருக்க. ஏங்க, ரவுடிகளினுடைய தலைவன், விசசாராயம் காசுபவர்களுடைய தலைவன், போதைப் பொருள் கடத்துபவர்களுடைய தலைவன், ரவுடிகளினுடைய தலைவன் ஆட்சி நடத்தும் போது இதுதான் நடக்கும். நான் ஏன் ரவுடிகளுடைய தலைவன்? ரவுடிகளுக்கு தலைவர் இல்ல, பெரும்பாலும் ரவுடிகளை உறுப்பினராக கொண்ட கட்சிக்கு அவர் தலைவர். அதனால் அவர் ரவுடிகளின் தலைவர். நான் கள்ளக்குறிச்சி பாராளுமன்றத்தில் போட்டி போட்டேன். நீங்க யாரும் தயவு கள்ளச்சாராயம் பேசாதீங்க. அரசு காசி வரி கட்டி வித்தா அது நல்ல சாராயம், வரி கட்டாத வித்தா அது கள்ள சாராயம். அவன் காசி வித்தது விச சாராயம். அந்த காசந்தி யாரு? கண்ணுக்குட்டி. அவன் அங்க இருக்க மலையரசு எம்பிக்கு பெருசு பெருசா பதாகை வைக்கிறான். அவன் யாரு தலைவனாக எடுத்துக்கிட்டு இருக்கான்? மலையரசனை. மலையரசை யாரு தலைவனாக எடுத்துக்கிட்டு இருக்கான்? ஸ்டாலின். அப்ப விவசாயம் காசு ஒரு தலைவர் ஸ்டாலின். கூலி போட யாரு செய்யறா? பெரும்பாலும் திமுக தான் இருக்கிறான். அவர்களுடைய தலைவர் யாரு? ஸ்டாலின். போதைப் பொருள் ஏன் நாட்டில் இதா இருக்குது? போதைப் பொருளை அதிகமாக கடத்திய திமுகவினுடைய அயலக பொறுப்பாளர் சாபர் சாதிக்கு யாரு? திமுக உறுப்பினர். அந்த கட்சிக்கு யாரு தலைவர்? ஸ்டாலின். அப்ப போதைப் பொருள் கடத்தவர்களுடைய தலைவர். அப்புறம் எப்படி நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கும்? பாருங்க, இந்த நாட்டுக்கு நீட்டுக்கு மாட்டுக்கு தனித்தனியா போராடுறதை விட்டுட்டு என் அண்ணன் தமிழ் நாட்டுக்கு என்று போராட்டத்தை அறிவித்தால் ஒழிய இதுக்கான தீர்வே கிடையாது. ஏன் இதெல்லாம் விற்கிறான்? போதை பொருள் விற்கிறான், சாராயம் விற்கிறான். இதெல்லாம் எதுக்கு விற்கிறான்னா, காதலும் வீரத்தை கொண்டு அறத்தோடு வாழ்ந்த இந்த தமிழினத்தை எதற்காகவும் போராடவிடக் கூடாது என்பதற்காக தான் அவன் செஞ்சுட்டு இருக்கான். 1970 2 பைசா கரண்ட் பில் ஏற்றிட்டான். தமிழகம் 10 எரிஞ்சது. 3 பேர், மாரப்ப கவுண்டர், ஆயி கவுண்டர், ராமசாமி கவுண்டர் சத்தா. உழைப்பாளர் கட்சி ராமசாமி நாயுடு கம்யூனிஸ்ட் கட்சிகள் நடத்துகிற போது 1972 3 பைசா கரண்ட் பில் ஏத்தனா. தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது. அன்றைக்கு ஆட்சி யாரு? திமுக, கருணாநிதி அவர்கள். அன்னைக்கு சொன்னார், ஏரோட்டும் விவசாயிகளுடைய போராட்டம் இல்ல, காரோட்டும் விவசாயிகளுடைய போராட்டம் என்று நக்கலாக காமராஜரையும் பார்த்து கல்யாண சுந்தரத்தையும் பார்த்து அன்னைக்கு சொன்னார். தமிழகம் முழுக்க மாட்டு வண்டிகளை கொண்டு வந்து நிறுத்தி மிகப்பெரிய போராட்டத்தை போட்டான். அன்னைக்கு நியூயார்க் டைம்ஸ் எழுதினா, பேட்டன் டாங்குகளை போல் மாட்டு வண்டிகளை நிறுத்தி தமிழக விவசாயிகள் போராடுகிறார்கள் என்று. அப்பொழுது 15 பேர் செத்தான். அன்றைக்கு விவசாயிகள் இன்னைக்கு 60 பைசாவுக்கு மேல ஏற்றி இவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் வைத்த மாதத்துக்கு ஒரு முறை கணக்கெடுப்போம் என்ற இதையும் இவங்க நிறைவேற்றாத இவ்வளவு ஏற்றிருக்கான். நாம் தமிழர் கட்சி தவிர வேற யாரும் போராடல. போராட வேண்டிய கம்யூனிஸ்டுகள் சொல்றான், நாங்க அந்த கட்சியில கூட்டணி இல்ல, உண்மையான எதிர்கட்சி நாம் தமிழர், நாங்க போராடுறோம். நீங்களே போராடுற, சட்டசபையில பேசு, போய் ஸ்டாலின் வீட்டுல பேசு. உனக்கு குரல் எழுதியா சொல்லி அண்ணன் இடிமுரசை கூட்டு போ, ஸ்டாலின் பேசுவாரு. என்ன நாடகம் நடத்துறீங்க? தயவு செய்து. அதனால அண்ணன் இந்த நடைபயணம் போய் கட்சை கட்டி 2 வருஷத்துல ஆட்சிக்கு வரதை விட டெல்லியில் நடந்த விவசாயிகள் போராட்டம் போல் ஒவ்வொரு தொகுதியும் ஒரு நாள் 1000 பேர் 2000 பேரை திரட்டி வருகிறோம். தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுப்போம். தனி இறையாண்மையுள்ள இப்பொழுது தமிழ் தேசிய குடியரசு அமைப்பதற்கு சாத்தியமில்லாத காரணத்தால் தமிழ்நாட்டில் இருந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஒரு தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து இவர்களை வீட்டுக்கு அனுப்பாத வரை இந்த இனத்துக்கு விடிவு காலமே கிடையாது. ஒரு வேலை செய்து நாம் தமிழர் கட்சி 26 ஆட்சி அமைக்கிற போது இதே இடத்தில் திமுக ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கும். எப்பா சட்டம் ஒழுங்கே சீர்கேடுல நாங்க பொழப்ப நடத்த முடியல, ரவுடிகளை வளர், எங்களால் வீட்டை எங்க ஓனர்லாம் சாராய கடை மூடிட்டா, எங்களுக்கு வருமானம் இல்லை, சாராய கடை திற அப்படின்னு போராடுகிற நிலையை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கு முன்னாடி இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை ஸ்காட்லாந்து யார்டு போல் காவல் காத்து அமைதி பூங்காவாக திகழ்கிற இந்த காவல்துறை இருக்கிறதே, ஐயோ என்னையா உங்களுக்கு பிரச்சனை? மேடை அங்க போட்டா சட்டம் ஒழுங்கு கெட்டு போடுறாங்க. ஒருத்தரை கொலை பண்ணா சட்டம் ஒழுங்கு இல்ல, அதை கண்டித்து நாங்க மேடை போட்டா எதுக்கு இருக்கு இந்த காவல்துறை? அந்த ஒருத்தர் வந்தார், யாரு? அருண் IPS. ரவுடிகளுக்கு அவர் மொழியிலேயே பதில் சொல்லும்.
எங்கடா விவாதம் நடக்குதுன்னு அறிவாலயத்துல. ஏன்னா எல்லாரும் எப்படி அங்கதான் இருக்கு. டேய் சிறை இருக்காடா, 1.25 கோடி உறுப்பினர் வச்சிருக்கா, எங்கடா இருக்கு சிறை? ஒண்ணு பண்ணுங்க, எங்கெல்லாம் கொண்டு போய் சிறையில போட்டுருங்க, அவங்க எல்லாம் உளமாட விடுங்க. ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு எல்லாத்தையும் நாங்க பேர் எழுதி வச்சுதான் வச்சிருக்கோம். 26க்கு அப்புறம் பயப்படாதீங்க, பழி வாங்க மாட்டோம். உங்களுக்கு எல்லாம் யானை புத்துணர்வு முகாம் போல உங்களுக்கு ஒரு பயிற்சி ஒப்ப நாங்க விட்டு எடுப்போம். தயவு செய்து உங்களுக்கு எச்சரிக்கிறோம். 2026 நமக்கும் சொல்ற நாம் தமிழர் கட்சிக்கு அங்கீகாரம் பெற்ற நாம் அதிகாரத்துக்கு போகாத வரை கம்யூனிஸ்ட் கட்சி போல் 2 சீட்டுக்கு 4 சீட்டு தான் இயங்கி கொண்டிருப்போம். போராடினாலும் சாவோம், போராட விட்டாலும் சாவோம், போராடி சாவோம் என்று முடிவெடுத்து விட்டோம். ஆகவே அண்ணன் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்று தொடர் போராட்டத்தை அறிவிக்க வேண்டும். 234 தொகுதியும் ஒரு நாள் வந்தால் வருடம் முழுக்க போராடுகிற பெரும்படை நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் உள்ளது. அதனால் இதை முன்னெடுப்போம். இந்த மண்ணிலிருந்து திராவிடத்தை வேரோடும் சாய்ப்போம். நன்றி. நாம் தமிழர்.